தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற ஒரு நாடகத்தை போட்டாங்க. அப்புறம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டாங்க. மக்கள் எதையுமே ரசிக்கல. முதல்ல 2024 தேர்தல்ல தனியாக நிற்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்தியாவில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக தனித்தனியாக நின்று பார்த்தாங்க. பட் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக முழுவதுமாக திமுக குறை சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாங்க. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், அகில இந்திய தேர்தல். ஆனால் இவங்க பிரச்சாரம் யாரை நோக்கி எதிர்த்து பண்ணாங்கன்னா திமுக எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டாங்க. அப்பயும் தெரிஞ்சு போச்சு இவங்க ஒரு தொகுதியோடு ஜெயிக்க முடியல, பாஜகவும் ஜெயிக்க முடியல. அப்போ 26 தேர்தலில் தனித்தனியாக ரெண்டா இதே ரிசல்ட் தான் நமக்கு வரும், வேறு வழி இல்லை, நம்ம நாடகத்தை கலைச்சிட்டு ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்னு இப்போ ஒன்றா சேர்றாங்க. அதனுடைய முதல் கட்ட தொடக்கமாக தான் அவர் நேற்று டெல்லி போயிருக்காரு. டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்குறாங்க, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு. இல்லை டெல்லியில் வந்து எங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்குது, அதுக்கு சரியாக கட்டியிருக்காங்களா, பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, அதில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களா பார்க்க போகிறேன்னாரு. சரி போங்க அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கு அங்கேயும் போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அதற்கு முன்னாடியே செய்தி பரவலாக போயிடுச்சு. ஒரு 8 மணிக்கு அமித்ஷாவை சந்திக்க போகிறார். இந்தியாவினுடைய ஒரு உள்துறை அமைச்சர் சந்திக்க போகிறது மறைவாக போய் தெரியாமல் பின்கட்டு மறைக்க முடியாது. அதாவது ஒரு ப்ரோட்டோக்காலில் அவர் யார் இன்றைக்கி மீட் பண்ணுறாங்கிறது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவாங்க. அப்போ காலையிலேயே செய்தி போயிடுச்சு. முதலமைச்சர் சட்டசபையிலே பேசிட்டார் இன்றைக்கி சந்திக்க போகிறாருங்கிறத. ஆனால் இருந்தாலும் இவர் மறைச்சார். ஆனால் மத்தியானம் 3 மணி வரைக்கும் மறைச்சார். நைட் 8 மணிக்கு போய் அவரை பார்த்துருக்கிறார். போய் எப்பயும் போல்